தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவிற்கு சமூகம் பாதுகாப்பற்று உள்ளதாக கூறிய அவர், ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும் போது மனம் பதைப்பதைப்பதாக தெரிவித்தார். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் அவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்பது முதலமைச்சருக்கு உறுத்தவில்லையா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மணப்பாறையில் தனியார் பள்ளியில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தில் முறையாக விசாரணை நடத்தி தொடர்புடைய அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அதற்கு தமது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு ஒரு ஆட்சியை நடத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மணப்பாறையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கூறினார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அந்த தனியார் பள்ளி மீண்டும் திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு தலைமை ஆசிரியர் அப்ஸ்கானில் இருக்காங்க. அவங்களையும் இன்றைக்கி கைது செய்யப்படுவார்கள். இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடும் யாராக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இது போன்ற விழிப்புணர்வு பேரணிகளும் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படும். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவிகளுக்கு ஏற்படுத்தப்படும். மாணவிகளும் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதை வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம எடுக்க இது பண்ணோம். நேற்றுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ அது போன்ற வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பள்ளியில் தேடுறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை முதல் பள்ளி வழக்கம் போல் இயங்கும். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது.